உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கூட கனவுகள் அனைத்தும் கைகூட எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த பக்கம் நியூ இயரு, இந்த பக்கம் குரு பயிற்சி, இனிமே எப்பயோ வரப்போற ராகு கேது பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2025 வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, என்னத்தை யாரும் சொல்லாதான் சொல்ல போறீங்க அப்படின்னு தானே யோசிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? கஜலட்சுமி யோகம் கிடைக்க போகிறது. கேட்கும் போதே சூப்பரா இருக்குல்ல? நடந்தாலும் சூப்பரா இருக்க போகுது, நடக்க தான் போகுது. கிளியர்? இந்த தடவை புனர்பூச நட்சத்திரம் சார்ந்த மக்களுக்கு கண்டிப்பாக கஜலட்சுமி யோகம் கிடைப்பதற்கான காலம் 100% விழுக்காடு இருக்கு. நீங்க மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, நீங்க கடகராசியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கஜலட்சுமி யோகம் அப்படின்றது உங்களை தேடி வரப்போகிற நேரமாகத்தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரு 2.5 வருஷம் வச்சு 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 செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு வச்சு செஞ்சிருச்சு இல்லை பிளானெட். மிதுன ராசியை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு சொல்லி வாய முடியல. எங்க போகுது, ஏன் போகுது, எதுக்கு போகுதுன்னு தெரியல. காசு தண்ணியா போச்சு. எதிர்பார்க்காத விஷயம்லாம் சட்டுன்னு நடந்துச்சு. ஒரு மாதிரியான மருத்துவ செலவு, ஒரு மாதிரியான பீதி, எதுவுமே என்னால் டார்கெட்டே பண்ண முடியல. இதுக்கு மேலே என்னதான் நான் வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியல, தொட்ட கையெல்லாம் நஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருந்த மிதுனராசியை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கஜலட்சுமி யோகம் இந்த தடவை கிடைக்க போகிறது. கிளியர்? இது வரைக்கும் மருத்துவ செலவால் அவதிப்பட்ட அத்துணை புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பா உங்களுடைய நோய்க்கான நிவர்த்தி அப்படின்றது நிகழப்போகுது. நிறைய பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்திருக்கும் இல்ல? அவங்களுக்கு எல்லாரும், ஏன்னா சுக்கரனுடைய டைம் கூட அப்படிதான் இருந்தது ஆரம்பிக்கும் போது. ஸோ அப்படி இருக்கிற அனைத்து விதமான புனர்பூச நட்சத்திர பெண்களுக்கும் இந்த தடவை யோக நிலை அப்படின்றது கூடி வருது. அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் மிதுனராசியை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்கார நபர்கள் இருக்கிறீர்கள். கிளியர்? இது வரைக்கும் நிறையா என்ன சொல்றது, தாலி மட்டும்தாங்க இருந்தது, மற்ற எல்லாத்தையும் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தவிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோதாங்க நானும் வெளியில மரியாதையை காப்பாற்றுறதுக்காண்டி ஓரளவுக்கு நடந்துட்டு போனேன், இதுக்கு மேல முடியலங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த அத்துணை அண்ணன்மார்களும் தம்பிமார்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த தடவை அம்பாளின் அருளால் ஆகச்சிறந்த அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத உண்மை. தயவு செஞ்சு நம்புங்க. ஏன்னா நிறைய வெக்ஸை ஏதாவது சொன்னா கூட சிரிப்பு தான் வரும்ல நம்மளுக்கு. ஆனா இந்த தடவை அப்படி இல்லை. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நீங்களே குருவோட நட்சத்திரம், நம்பாளி வேற வந்து உட்கார போறாரு, சொல்லவா வேணும்? 2 எனர்ஜி கிடைச்சது. நிறைய பேர் அழகாக போறீங்களோ அப்படிதான் தோணுது. குருவே ஒரு ஒளி கிரகம். அவள் வந்து உங்கள் மேல அமர்ந்திருக்கும் போது நிறைய ஆத்ம ஞானம் அப்படின்றது அதிகரிக்க போகுது. 1, 5, 9 இடங்கள் எல்லாமே இயங்க போகுது. குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது கிடைக்க போகுது. சிந்தனை இணைக்க போகிறது. காதல் கை கூட போகிறது. உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்க போகுது. இது வரைக்கும் எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. ஏன்லாம் தெரியல. எனக்கும் என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு. மனசால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ஏதோ ஒண்ணு சொல்ல முடியல. அந்த முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு இல்லறம் இல்லை அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய 2025 வருடம் மிகச்சிறந்த காதல் மலரக்கூடிய வருடமாகத்தான் இருக்கு. அது 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடன் அமர்ந்து பேசக்கூடிய நேரம் அப்படின்றது அதிகரிக்க போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்துணை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிலிருந்து ஒரு விமோச்சனம் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்டுக்குள்ள இறங்க போறீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒரு சின்ன தொழில் மூலமாக வியாபாரத்தை விருத்தி நினைக்க போறீங்க. வீட்டில் இதுவரைக்கும் ஒண்ணுமே சம்பாதிக்காம இருந்த பெண்களாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு சம்பாத்தியத்தை கிரியேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்க போறீங்க. அது எல்லாமே ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்படியே நடக்க போகிறது. அதில் வருமானமும் அதிகரிக்க போகிறது. சேமிப்பு உயர போகிறது. ஒரே ஒரு விஷயம் தான், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம வச்சிருந்தாலும் சரி, இல்லை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சரி, அடகு கடையில் வச்சிருந்த நகை அனைத்தும் உங்களுடைய சேமிப்பின் மூலமாக நீங்கள் மீட்டெடுப்பதை நீங்கள் இந்த 2025 வருஷம் கண்டிப்பாக நடப்பதை உணரப்போகிறீர்கள். கிளியர்? என்னெல்லாம் சேமிக்கலாம், எப்படிலாம் சேமிக்கலாம்? போன வருஷம் ஃபுல்லாக விரயம் ஆயிடுச்சு. இந்த வருஷமாவது நம்ம பிளான் போடலாமா, இல்லை எது போட்டாலும் நடக்காது அதுபடியே விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி டைலமாலேயே நியூ இயரை வரவேற்ற அத்துணை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சேமிப்பு உயரக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கு. கிளியர்?
நிறையா பேருக்கு ஃபாரின் ட்ராவல் போக போகிறீங்களோ அப்படிதான் தோணுது. ஃபாரின்ல இருக்கிறவங்களா இருந்தால் இங்கே வர போகிறீங்க, இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் போக போகிறீங்க, சும்மாவாவது போயிட்டு வர போகிறீங்க, இல்லை குடும்பத்திற்காக போயிட்டு வர போகிறீங்க. நிறைய புனர்பூச நட்சத்திர குழந்தைகளால் பெருமை கிடைக்க போகிறது. ஏன்னா 1-5-9 இயங்குது இல்லையா? கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம், குழந்தைகளுக்காக ஒரு இடமாற்றம், குழந்தைகளுக்காக ஒரு தொழில் மாற்றம், இது எல்லாமே கண்டிப்பாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் சினிமா ஃபீல்டு இருக்கீங்களோ அவங்களாம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போறீங்க. பணம் கையாடலில் மட்டும் கவனம் கவனம் கவனம். யூஸ்வலா நீங்க மூளையால தான் வேலை செய்வீங்க. ஆனா யாராவது வந்து உங்களை ₹1க்கு ₹10 தராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிப்பீங்க. ஆனா அடுத்த நிமிஷம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கொடுத்துருவோம். இந்த மாதிரி யாராவது வந்து 1 கொடுத்தா 10 கொடுப்பேன், 10 கொடுத்தா 20 கொடுப்பேன்னு சொல்லி உங்களை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அது கடகமா இருந்தாலும் சரி, கடகமா இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதில் ஏமாறாதீர்கள். நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலமாக முறைகேடு நடக்கக்கூடிய முதன்மை நட்சத்திரமாக இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா அது குருவோட நட்சத்திரம். கிளியர்? அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேற எதுல கவனமா இருக்கணும்னா, கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைல கவனமா இருக்கணும். கொலஸ்ட்ரால் அதை இண்டிகேட் பண்ணக்கூடியவர் தான் குரு. ஆல்ரெடி நம்ம நட்சத்திரநாதனே குரு தான். அவர் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து உட்கார போறாரு. அதனால கொலஸ்ட்ரால் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி போதும், கொஞ்சம் வெயிட் ஏறுற மாதிரி இருக்கு, கண்டிப்பா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி நடக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பான அவசியமாக இந்த தடவை மிதுன ராசிக்கார புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. கொஞ்சம் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் மூச்சு வாங்குறது, ஆஸ்துமால இருக்கக்கூடிய காரங்க கொஞ்சம் உடலை பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரு அப்படின்றவரை கொலஸ்ட்ரால் தான் இல்லையா? கொலஸ்ட்ரால் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட் தான். அவர் வந்து உட்காரும் போது கொஞ்சம் கொழுப்பினால் அதிகரிக்கக்கூடிய பிரச்சனை, கொஞ்சம் அப்படியே ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகுது. இந்த செவ்வாய் வரை அங்கே உட்கார போறாரு, கொஞ்சம் ஹச்பி பிரச்சனை, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மியாகுது, இந்த மாதிரி ரத்த சோகை இல்லை ரத்தம் கொஞ்சம் பத்தாம இருக்கு, இந்த மாதிரியான விஷயத்துல செவ்வாய் இண்டிகேட் பண்ண போறாரு. நான் திரும்பவும் சொல்றேன், பயமுறுத்துவதற்காக ராசி பலன் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல கவனமா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நிறைய பேரிச்சம்பழம் சாப்பிடணும், நிறைய முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்துக்கணும். ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே செடி கொடிகளை குறிக்கக்கூடிய இடம் தான் இல்லையா? அதனால கண்டிப்பாக புதன் நாளே செடி கொடிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவை முருங்கைக்கீரையை நிறைய உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்க போகுது. ப்ளஸ் செவ்வாய் வந்தாலும் எங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லி தள்ளி விட்டுறலாம். கிளியர்? கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னா, அஷ்டமச்சனையிலிருந்து விடுதலை அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம் தான். நிஜமாவே பார்ட்னர்ஷிப் மூலமாக இது வரைக்கும் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா அத்துணை கடகத்தை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அதன் மூலமான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன நண்பர்களாம் இப்போ உங்களை தேடி வந்து உங்களோட மொக்க போட்டு உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண போறாங்க. நண்பர்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை தான், வராதவன் வந்திருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஆப்பு வைக்க போறாங்க. அதனால கடகத்தை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சின்ன நேர விரயம் அப்படின்றது இருக்க போகுது. இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இவங்க நம்மளுக்கு பிஸ்னஸ் செட் ஆவாங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா அவங்களால எதுவுமே நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்க போகிறது இல்லை. நேரம் இழப்புன்றதான் இருக்க போகுது. அதனால புதிதாக வந்தவர்களை கூட நம்மளாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களை உங்களுக்கு தெரியும் அவங்களோட முகம் இல்லையா, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கலுங்க. அதை தாண்டியும் இந்த தடவை சேமிப்பு உயரப்போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு வந்து அந்த எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் சேவிங்ஸ் மூலமாக நீங்கள் போட்டு வைக்கக்கூடிய பணம் மிகச்சிறந்த உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் இறங்காதீங்க. அதில் யோகம் வந்துடும், இதில் யோகம் வந்துடும், எனக்கு தான் அஷ்டமச்சனி விலகிடுச்சுல, நானுமே சூப்பராக இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னேன்னா ராகு ரெடியாக இருக்காரு. அங்கே உட்காந்து ரிட்டையர்மெண்ட்ல வா மச்சான் நான் கொண்டு போய் என்னை கூட்டு போறேன்னு மொத்தமாக கொண்டு போய் வயலை முழுங்கிடுவாரு. 8ஆம் இடம் கவனம், 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் வந்து விபத்து ஸ்தானம், 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து மற்றதெல்லாம் பிடுங்கிடுவாரு. அதனால கவனம் கவனம் கவனம். ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க ஓரளவுக்கு ஓகே, கடகராசிக்காரர்களாக இருந்தீர்கள். ஆனால் மார்ச் மாசத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும், அது வேற வழி இல்லை. ஏன்னா கடகராசிக்காரங்க அஷ்டமச்சன்லேயே நிறைய பாடம் படிச்சாச்சு, இனிமேல் புதுசாக பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் யாராலையும் முடியாது. இருந்தாலும் நம்ம தான் டக்குன்னு தாயுள்ளம் கொண்ட கடகராசி இல்லையா, டக்குன்னு வந்து அடுத்தவங்க ஐயோ பாவம்னு நம்மளுக்கு யாரும் பாவம் பார்க்க மாட்டாங்க, நம்ம இறங்கிடுவோம். அதனால கடகத்தை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக நண்பர்கள் மூலமாக கவனம் தேவைப்படுகிறது. கிளியர்? மிதனத்தை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வீடெல்லாம் கட்ட போறீங்களோ, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க அப்படிலாம் பண்ணா கமெண்ட் அடிங் போடுங்க. எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வீடு சார்ந்த பராமரிப்பு அப்படின்றது நிகழப்போகிறது. நிறைய கடகத்தை சேர்ந்த, ஏன்னா அதுவே வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு இல்லையா, கடகத்தை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு
நிறைய பேருக்கு வந்து வீட்டு எப்படி மாற்றி அமைக்கலாம், இல்லை வீடு அப்படி மாற்றி அமைக்கலாம், அது வாடகை வீடாக இருந்தால் கூட சில உட்ஒர்க்குகளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜனவரிலேருந்து உங்களுக்கு தாட் ப்ராசஸ் ஓடி இருக்கும். அதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. நிறைய பேருக்கு தண்ணி லீக் அவுட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க வீட்டில் அப்படி ஏதாவது தண்ணி பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்ததுனால உடனே ஒரு பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணிடுங்க. கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி கண்டிப்பா வாஷ் பேஷன் இல்லை உங்களோட பாத்ரூம்ல தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு, அதை கேர்ஃபுல்லா பாருங்க. தண்ணி தான் சந்திரன். அங்க விரயமாச்சு அப்படின்னா அங்க காசு விரயமாக போகுது. அதுல கவனமா இருங்க. உடனே ஏதாவது ஒரு பிளம்பரையோ ஒரே கூப்பிட்டு சரி பண்ணக்கூடிய கடகத்தை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த 2025 சூப்பரா இருக்க போது. என்ன மேடம் ஆட்டோ கண்ணாடியை தரணும் ஆட்டோ ஓடிடும் சொல்ற மாதிரிலாம் கதை ஓடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க, இதுதான் நிதர்சனம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகத்தான் கிரகம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். வீட்டுல விரிசல் விழுகுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ பஞ்சாயத்து ராகு பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். தண்ணி லீக் அவுட் ஆயிட்டு இருக்கா, சந்திரன் அங்க ஏதோ ஒரு இடத்துல பஞ்சாயத்து பண்றாரு. சந்திரன் தான் பொருளாதாரக்காரகன், சந்திரன் தான் உணவுக்காரகன், சந்திரன் தான் அம்மாக்காரகன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன சமிக்கைகள் மூலமாக பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. அப்படி இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக 100க்கு 150% இப்போ நிகழ்ந்துட்டு இருக்க இந்த பேசுற நேரத்துல போய் பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னு சொல்ற புனர்பூச நட்சத்திரக்காரங்க சந்தோஷம், நீங்க ஆல்ரெடி பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள், அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இன் ஃபியூச்சர்ல வந்தா உடனே அதை நிவர்த்தி செய்து விடுங்கள். நண்பர்கள் மூலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், அம்மாவின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம். மற்றபடி சேமிப்பு உயரக்கூடிய காலமாகத்தான் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. ஓகே, நான் எந்த வழிபாட்டை பண்ணா சரிப்பட்டு வரும்னா, மிதுனத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஆலங்காட்டு காளியை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம், சனி வந்து உட்கார்றாரு, அங்க வேற குரு உட்கார்ந்துருக்காரு, குருவோட வீட்டுல சனி இருக்காரு, குருவோட நட்சத்திரத்தை சனி பார்க்க போறாரு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. அதனால கண்டிப்பாக ஆலங்காட்டு காளி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கண்டு வந்து தரும். என்னால் அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது காளியாத்தா கோவில் இருக்கா, போய் அம்மா என் கூடயே இருமான்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி காளி கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. அதை போய் சூளத்துல குத்துறேன் இல்லை மாலையா, அதெல்லாம் வேணாம். எலுமிச்சம்பழமே ராஜக்கனி தான், அதை கொண்டு வந்து சூளத்துல குத்துறது இல்லை மாலையா போட்டு அதோட மகிமையே போயிடும். அதனால எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் அம்மா மடியில வச்சுட்டு, முடியும் உங்களுக்கு பட்டர் நல்லா தெரிஞ்சவரனா ஒரு மிச்சத்தை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு வீட்டில் குடிச்சிடுங்க. அப்படி இல்லையே அங்கேயே கொடுத்துருங்க. அது என்ன பண்ணணுமோ அவங்க பார்த்து பண்ணிக்குவாங்க. கிளியர். காளி வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பைரவர் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்துணை துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியும்.